இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனால் இந்த கறி விருந்தெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சார்லிக்கு வேக்சின்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி போயிட்டோம். எங்கே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்ட்டியோட சிஸ்டர், அதாவது என்னுடைய அத்தையோட ஓன் சிஸ்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் தான் வந்து கறி விருந்து. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் போயிருந்தேன். ஜீவா வந்து ஆஃபீஸ் இருந்தது. இந்த எலெக்ஷன் டைம் அப்படின்றனால ஃப்ரைடே லீவ் விட்டு சாட்டர்டே ஆஃபீஸ் வச்சுட்டாங்க பாவம் பையனுக்கு. அதனால் 6 o'clock தான் வந்தாங்க ஈவினிங். ஸோ நாங்கள் மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம் எல்லோரும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2வது கறி விருந்து. ஜீவாவோட தாய் மாமா வீட்லேயே ஃபஸ்ட்டு கறி விருந்து முடிச்சிட்டாங்க. அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தேன். ஸோ சார்லி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அவனை கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன பாக்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. நான் வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போக போட்டுருக்கேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடிஞ்ச அளவு கொஞ்சமாக வந்து நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே மாடிக்கெலாம் போய் பார்த்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓப்பனாக சொல்லணும்னா அந்த பிளேஸ் வந்து நல்லா அமைதியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஈவினிங்க்கு மேலே ஜீவாவும் ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஓமலூருக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில், கேரம் இந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு மீதி கண்டினியூ பண்ணிக்கலான் இருந்தோம். ஸோ அகெயின் நைட்டுக்கும் நான்வெஜ் தான். ஸோ இட்லி, அதுக்கப்புறம் நான்வெஜ் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா ஷட்டில் விளையாட போயிட்டோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறப்ப அங்கங்கே ரத்தமும் கட்டிக்கிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், கேரமும் விளையாண்டுட்டு இருந்தோம். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஜீவாக்கு நீ கடுப்பேற்றுறதுல தான் அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும்ன்ட்டு. அன்றைக்கி கேரம் விளையாடுறப்பெல்லாம் செம்மையாக வந்து இரிட்டேட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே உச்சக்கட்டத்தில் கோவம் வந்துருச்சு. எனக்கு அதிகம் கோவம் தான், நான் போய் படுத்து தூங்கிடுவேன். அன்றைக்கும் நான் அதை தான் பண்ணேன். இதில் ஹைலைட் என்னன்னா, நான் படுத்து தூங்கிட்டு இருக்கப்போ தான் வந்து கோம்ஸ் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஸோ நிறைய பேர் ரோஸ்மெரி சீரம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிளெக்ஸோட ரோஸ்மெரி ஹேர் குட் சீரம் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ரோஸ்மெரி சீரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஃபியூ ட்ராப்ஸ் வந்து எடுத்து நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் இல்லை, அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுறலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3% பைக்காப்பிள், 3% ரெடென்சல், அதுக்கப்புறம் 4% ஆனகைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரி ஆயிலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ரோஸ்மெரி சீரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து இருக்குன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதோட டெக்ஸ்சர் வாட்டரியாக தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு ஃபார்முலா. ஸோ பால்னஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் 15 day 24 நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ரோஸ்மெரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹேர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்போ டக்குன்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ரோஸ்மெரி சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. டே விடிஞ்சிருச்சு. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரதர்ஸும் சேர்ந்துட்டு சார்லியை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு மேலே போயிட்டாங்க, ஜீவாவும் சுரேஷ். ஸோ நான் வந்து கீழே குளிச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் தான் இதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா கறி விருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரியாணி, ஃபிஷ், அதுக்கப்புறம் சிக்கன்
எல்லாமே செஞ்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை ஹைலைட் என்னன்னா குளிச்சுட்டு சாரீ கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு வந்து வேர் பண்ணிகிட்டே இருக்கவே முடியல. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு என் நைட் வேறு எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டு உட்காந்துட்டேன். ஸோ நாங்கள் ஒரு 4:40 சம்திங் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி சண்டே ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு நான் சாரீ சேஞ்ச் பண்ணி ரெடியாகி கிளம்பணும். ஸோ நானும் வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சாரீ சேஞ்ச் பண்ணேன். ஸ்பீடாக மடிப்படுத்தி எங்கள் அம்மாவை தான் கீழே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரில் தான் வச்சாங்க. இன்றைக்கி கட்டினதும் அடுத்த நாள் கட்டுறதும். எப்பயுமே பட்டு சாரீ வந்து நான் ப்ரீப்ளேட் பண்ண கொடுத்துருவேன். பட் இந்த வாட்டி நான் கொடுக்கல. இந்தளவு ஸ்பீடாக வந்து நான் ரெடியாக இருக்கவே மாட்டேன். அவ்வளோ அவசரமாக வந்து நான் ரெடி ஆனேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம மேரேஜ் ஹாலுக்கு வந்தாச்சு. ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ தான் என்னுடைய வெட்டிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு தேவிக்கும் வந்து செட் ஆகி இப்போ அவளுக்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சஸ்ஸோட பேபி. இந்த மாதிரி சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா எங்கள் கேங் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தே பார்த்துட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படின்ற ரேஞ்ச் வரலும் வந்துடுச்சு. அண்ட் நல்லா ஜாலியாகவும் இருந்தது. டைம் போனதே தெரில. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, செம கூட்டமாக இருந்தது. ஸ்டேஜ் போகலான்னு பார்த்தா அப்படியே க்யூவாக நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். அப்படியே ஃப்ரெண்டோட குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தோம். பட் நல்லா சிரிக்கிறா, ஜாலியாக இருக்கா. பட் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறா. அண்ட் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வேர் பண்ண இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அது இன்றைக்காக இருக்கட்டும், முகூர்த்தத்தில் கட்டின சாரியாக இருக்கட்டும். இந்த எல்லோ அண்ட் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா லைக் என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ மாதிரியாக இருக்கும். ஆனால் என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்லாம் புக் மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் தேவியை பற்றி என்ன தோணுதோ எழுதிட்டு போங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 2 லைன் திடீர்னு கேட்டோன்னா எங்களுக்கு என்ன எழுதுறதுன்னு வேறு தெரில. 2 லைன் எழுதிட்டு அப்புறம் எல்லோரும் கீழே வந்து சைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டேஜில் போய் கிஃப்ட் கொடுக்கறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து கொடுத்து ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடவும் வந்துவிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகிடுச்சு. நான் ஆட்டோவுக்கு சொல்லி வீட்டுக்கு போக ஒரு ஐ திங்க் ஒரு 10 o'clock கிட்டே மேலேயே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம் எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே நல்லாயிருக்கான்னு கேட்டு நாங்கள் வாசல்கிட்டே போயாச்சு கடைசியாக. ஸோ ஃபைனலாக எடுத்தவர்களும் போதியா அப்படின்னு ஆயிடுச்சு. கோமதி திரும்ப ஏதாச்சும் கல்யாணம் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியாடி கோமதி நீ? ஆமாம், அவள் ஏதோ வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துருப்பா போல். நான் ஏதோ அவள் சும்மா ஆங்கிள் பார்த்துட்ருக்கான்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோ அண்ணாவும் வந்துட்டாங்க. எல்லாருமே வெளியே வந்துட்டோம். எங்க அங்க காமிச்சிருக்கீங்க? ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக கறி விருந்தெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு அப்புறம் ரிசப்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு கிளம்பி போனேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அந்த காஸ்டியூம்லாம் கழட்டி மேக்கப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும், இல்லைனா பிம்பிள்ஸ் எக்ரிட் வந்துடும் வேறு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு முகூர்த்தம். நான் வந்துட்டு 7:30 மேலே தான் கிளம்பியே போனேன். ஸோ இந்த ஒரு எல்லோ கலர் சாரீ தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாரீ எடுத்தோன்னே வந்துட்டு பார்டர் வந்து டார்க்காக இல்லையே, ஒரு வேலை ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குமோன்னு தான் நான் யோசித்தேன். பட் வேர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நேற்று வேர் பண்ணியிருந்த சாரியோட இன்றைக்கி கட்டியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சிம்பிளாகவும் இருந்த மாதிரி இருந்தது, பிரைட்டாகவும் இருந்துச்சு.
ஆக்சுவலி முகூர்த்தத்துக்கு நான் தான் வந்து லேட்டாக போயிட்டேன். மீதி 2 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்துடக்கூடாதுன்னு நாங்கள் முன்னாடியே ஸ்டேஜுக்கு ஓடிட்டோம். விட்டால் அப்புறம் வந்துட்டு க்யூ மாதிரி நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ காலையில் வந்துட்டு நான் மடிப்பெடுத்து சாரீ வேர் பண்ணுறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவசரமாக மடிப்பெடுத்து அப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிட்டு வந்திருந்தேன். ஸோ மேடம் இப்படி பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கீழே வந்தோன்னே ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுங்க, கண்டென்ட் வந்து தேவி உங்கள் ஃப்ரெண்டு தான், அவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு என்ன பேசுகிறது வேறு தெரியல. நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு சொல்கிறோம் ப்ரோ அப்படின்ட்டு வந்து ஓடிட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவ்வளோவா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இன்டர்வியூ மாதிரி கொடுங்க அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேட்டாங்க இல்லைங்களா, அவங்கள கூப்பிட்டு நாங்கள் வெளியே வந்து பேசிகிட்டு இருந்தோம். பாவம் அவங்க எடிட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரில. ஸோ வெளியே பேக் சைடு வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த வெயிலுக்கு அதுக்கும் கண்ணை வேறு திறக்கவே முடியல, ஒரு மாதிரி இருந்தது. Happy married life, Devi. ஸோ நாங்கள் வெளியே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவி மேடம் கிளம்பி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் மண்டபத்துக்குள்ளே வந்தால் யாருமே இல்லை, அப்படியே ஃபுல்லாக ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லலாம் ஏறி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்பதான் வந்து ஸோ எங்களை இன்டர்வியூ எடுத்த அந்த அண்ணாக்கிட்டே வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒன்றாவும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஹாலில் இருந்த ரூம்க்கே நாங்கள் வந்து போயிட்டோம், கொஞ்சம் ஏசிலேயாச்சும் உட்காரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. அவ்வளோதான். மார்னிங் ஒரு 10:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படி அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து யாரோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சாட்டர்டே சண்டே மண்டே வரலுமே இப்படி தான் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாகவே போயிட்டு இருந்தது. சண்டே அதுவும் கறி விருந்து முடிச்சுட்டு ஈவினிங் ரிசப்ஷன் போனதெல்லாம் எனக்கு எப்பான் இருந்தது. பட் ஸ்டில் எப்படியோ மேனேஜ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இன்னும் எங்கள் கேங்கில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கா ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய்.